வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோல நம்ம ரேக்கினா என்ன, ரேக்கில நிறைய லெவல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் என்னென்ன, அப்புறம் அதை எப்படி கத்துக்கலாம், ரேக்கிக்கு தீட்சை அவசியமா, ரேக்கினா என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இப்ப எல்லாம் ரேக்கி அப்படிங்கறத பத்தி நிறைய ஊடகங்கள்ல, வலைத்தளங்கள்ல எல்லா பக்கமும் பரவி இருக்கு. நீங்க எளிமையா ஒரு சர்ச் பண்ணினாலே அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஆனா சில விஷயங்கள் இலைமறைக்காயா வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன, அதை சரியா அதை புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில அதை நம்ம பயன்படுத்தும் போதுதான் அவனுடைய முழு பயனும் நமக்கு கிடைக்கும். ரே கி அப்படிங்கிறது இரண்டு ஜப்பானிய வார்த்தைகளுடைய சேர்க்கை. ரேங்கிறது பிரபஞ்ச ஆற்றலையும், கீங்கிறது உயிர் சக்தியையும் குடிக்கக்கூடியது. ரே கி அப்படிங்கிறது பிரபஞ்ச ஆற்றல், உயிர் சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரபஞ்சத்தின் உயிர் சக்தி அப்படின்னு பொருள் கொள்ளலாம். சரி, இது என்ன புதுசா இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல, இதுவும் ஒரு விதத்துல பண்டைய இந்தியால இருந்து புத்த மதம் மூலமா கிழக்கத்திய நாடுகளுக்கு பரவி சென்ற ஒரு முறைதான். இந்தியால இன்னமும் இத பிராணசக்தி யோக முறை அப்படின்னு பயிற்சிகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ரேக்கி எளிமையா ஒரு மக்களால பின்பற்றக்கூடிய முறையிலையும், அதை பயிற்சி செய்தும் சிகிச்சைக்கு பயன்படுத்துவதற்கும் ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட முறை அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் மிகாவோ உசி அப்படிங்கிற ஜப்பானியர் தான் இந்த ரேக்கிய அறிமுகப்படுத்துறாரு. அவரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி நம்மளும் கையை எப்படின்னு காட்டணும்னு எல்லாரும் குணமடையணும் அப்படிங்கிற மாதிரி, அது என்ன முறை, எப்படி அது சாத்தியமாகுது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு கடைசியில திபெத்ல இருக்கக்கூடிய புத்த மடாலயத்துல அவருக்கு ஓலைச்சுவடி கிடைக்குது. அந்த ஓலைச்சுவடியில இருக்கக்கூடியத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சி செஞ்சு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பயிற்சி செய்யும் போது அவருக்கு குண்டலினி சக்தி எழுப்பப்படுது. அப்போ அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஒரு ஒளி வடிவில் அவரோட உடலில் ஐக்கியமாகுது. அதுக்கப்புறம் அவருனால எளிமையா எல்லாருக்கும் ஜீசஸ் மாதிரியே குணப்படுத்தும் ஆற்றல் பெறப்படுது. அதுக்கப்புறம் அவரு ரேக்கின்னு ஒரு மருத்துவமனை கட்டி அது மூலமா அவர் நிறைய மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறாரு. அவருடைய சீடர் டாக்டர் ஹயாசி தான் டாக்டர் மிகாவோ உசிக்கு பின் இந்த ரேக்கி முறைய நிறைய மக்களுக்கு பரவுறதுக்கு உதவி செய்யறாரு. அவருடைய சீடர்கள்ல ஒருத்தரான மேடம் டக்காட்டா, அவரு ஜப்பானிய பெண்மணி, அமெரிக்கால வாழ்ந்துட்டு வந்தவங்க. இந்த ரேக்கிய ஜப்பான்ல கத்துக்கிட்டு மேற்கத்திய நாடுகளுக்கு பரவுறதுக்கு ஒரு காரணியா இருந்திருக்காங்க. அப்படி வந்ததுதான் இப்போ நம்ம ரேக்கி அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முறை. டாக்டர் உசி ரேக்கி முறையிலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம பின்பற்றக்கூடிய ரேக்கி வரைக்கும் அதுல நிறைய 2-3 பிரிவுகள் எல்லாம் இருக்கு. அந்த ஒவ்வொரு பிரிவுகளும் டாக்டர் மிகாவோ உசியோட ரேக்கி முறைகளையும் அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மற்ற ஹீலிங் முறைகளையும் இணைச்சு நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் அதுல புகுத்தி பயன்பட்டு வருகிறது. சோ இந்த ரேக்கிங்கிறது இப்ப வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ரேக்கிய ஒரு ஹீலிங்காக பயன்படுத்தலாம், இல்ல ஒரு மெட்டீரியலிஸ்டிக், அதாவது பொருளாதாரத்தை வளம்படுத்துவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தலாம், இல்ல நமது லட்சியங்களை அடைவதற்காக அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேக்கிங்கிறது இந்த அளவுக்கு வெறும் உடல், மனம், அப்புறம் இந்த பொருள் நிறைந்த வாழ்க்கையோட நின்றது இல்ல. ரேக்கி அப்படிங்கிறது நம்ம ஊர்ல வாசி யோகத்துக்கு இணையானது. வாசி யோகத்துல எப்படி நம்மளுடைய குண்டலினி சக்திய மேல எழுப்பி அதன் மூலமா நம்மளது 3வது வாசல் திறந்து நம்ம பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகலாமோ அதனுடைய எக்ஸாக்ட் காப்பி தான் ஜப்பான்ல டாக்டர் மிகாவோ உசி அறிமுகப்படுத்தின ரேக்கி. இந்த ரேக்கிய முறையா கத்துக்கிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் பயன்படுத்தி முறையா பயிற்சி செய்யும் போது நமது குண்டலினி சக்தியும் உயர்ந்து நம்மளுடைய அந்த 3வது கண் திறந்து பிரபஞ்ச சக்தியோட ஐக்கியமாகிறதுக்கு உதவும். இதுதான் முழுமையான ஒரிஜினல் ரேக்கி மெத்தட். இதை இப்பவும் ஜப்பான்ல பின்பற்றிட்டு இருக்காங்க. அதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இது ஒரு நாள்லயோ இல்ல 21 நாள்லயோ
இல்ல 1 மாசம் 2 மாசம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே எனக்கு எல்லா ரேக்கி தெரியும் அப்படின்னு நம்ம நிறுத்திடக்கூடிய பயிற்சி முறை இல்லை. இதை தினம் தினம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது இதனுடைய ஆற்றல் அதனுடைய ரிசல்ட் மிகவும் அபரிமிதமானதா இருக்கும். சரி, இப்போ ரேக்கில இந்த நிலைகள் இருக்கு, லெவல்ஸ் எல்லாம் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ மிகாவா உசி உடைய ஒரிஜினல் ரேக்கி முறையில 3 நிலைகள் தான் இருக்கு. சோ முதல் 2 நிலைகள் சிகிச்சை கொடுப்பதற்காகவும் 3வது நிலை வந்து ஆசிரிய பயிற்சியாகவும் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய ரேக்கி மெத்தட்ஸ் எஸ்பெஷலி இந்தியால இருக்கக்கூடிய நியூ லைஃப் ரேக்கி மெத்தட்ல 5 நிலைகள் இருக்கு. அதான் அந்த 3 நிலைகளையே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இப்போ ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ் நம்ம மேலேறி போகணும்னாலே அந்த 3ஐயே பிரிச்சு சின்ன சின்ன ஸ்டெப்ஸா 5 ஸ்டெப் ஏறி நம்ம மேல போற மாதிரி வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து முதல் 3 நிலைகள் சிகிச்சைக்காகவும் அடுத்த 2 நிலைகள் வந்து ஆசிரிய பயிற்சிக்காகவும் இருக்கு. சரி, இத வந்து நம்ம அட்யூன்மெண்ட் தீட்சை வாங்கிதான் செய்யணுமா, நம்மளே கத்துக்க முடியாதா அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வாசி யோகத்துக்கு இணையானது. வாசி யோகத்தை நம்மளே கத்துக்கலாமா அப்படின்னா கத்துக்கலாம். ஆனா அதுல வரக்கூடிய சந்தேகங்களுக்கு விடை தெரியாது. அந்த சந்தேகத்துக்கு விடை தெரிஞ்சு நம்ம அடுத்த ஒவ்வொரு நிலையா உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு யாராவது ஒரு கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கு. கைடா பயன்படுறவங்க தான் ரேக்கியோட ஆசிரியர். சோ ஒரு ஆசிரியர் மூலமா இந்த பயிற்சியை எடுத்துக்கும் போது அதனுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் வரக்கூடிய மாற்றங்களை சமநிலைப்படுத்துறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிமையா இருக்கும். அப்புறம் ரேக்கிய வந்து ஃப்ரீயா கத்துக்கலாமா? சிலர் வந்து ஃப்ரீயா சொல்லி தராங்க, சிலர் வந்து கொஞ்சமா அதுக்கு ஃபீ வச்சிருக்காங்க, சிலர் வந்து நிறைய ஃபீ வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாய் ஃப்ரீல இருந்து 0ல இருந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் இந்த ரேக்கி அட்யூன்மெண்ட்டுக்கு ஃபீஸ் இருக்கு. சோ இது எல்லாம் ஒர்த்தா, தேவைதானா, நம்ம ஃப்ரீயாவே செஞ்சுக்கலாமா அப்படின்னா என்னோட ரேக்கி குரு எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஃப்ரீயா எது செஞ்சாலும் அத கடனாதான் பிரபஞ்சம் பார்க்கும். அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்காக நீங்க நாயோ பேயோ ஏதோ ஒரு ஜென்மத்துல அலைஞ்சு அதை திருப்பி வாங்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அறிவியல் பூர்வமாக குவாண்டம் பிசிக்ஸ் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றேன். இந்த பிரபஞ்ச இயக்கமே முழுக்க ஆற்றல் தான், ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன்ஸ். இந்த எனர்ஜி அல்லது ஆற்றல் அப்படிங்கிறது எப்பவுமே பைபோலாரா தான் இருக்கு. அதாவது இருமுகப்படுத்தப்பட்டதா தான் இருக்கு. ஒன்னு நெகட்டிவ்னா ஒன்னு பாசிட்டிவ், அப்படிதான் இருந்துட்டே இருக்கு. இடது வலது, மேல் கீழ், முன்புறம் பின்புறம், அப்படி எல்லாமே 2 துருவங்களோட தான் இருக்கு. சோ இந்த ஆற்றல், நம்ம பேசுற ஆற்றல், கேட்கிற ஆற்றல், சாப்பிடுறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து நம்ம யோசிக்கிறது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், உள்ள உறுப்புகள் இயங்குறது எல்லாமே பிரபஞ்ச ஆற்றலோடும் பஞ்சபூதங்களினுடைய ஆற்றல், அதாவது எனர்ஜிகளுடைய கலவைகள் தான். சோ இந்த ஆற்றல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஆற்றல் அழிவதும் இல்லை, ஆக்கப்படுவதும் இல்லை, ஒன்று இன்னொன்றாக மாற்றம் பெறுகிறது. இதையெல்லாம் நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். சோ இது பிரபஞ்சம் வேலை செய்யக்கூடியதனுடைய அடிப்படை ஆற்றல் ஆகும். சோ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா மாற்றப்படும், அதாவது ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா மாற்றப்படுமே தவிர அது அழிக்கப்படுவதும் இல்லை, ஆக்கப்படுவதும் இல்லை. சோ நம்ம ஒரு ஆற்றல் எடுக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆற்றல் நம்ம கொடுக்கணும். சோ எப்பவோ நம்ம ஒரு ஆற்றலை கொடுத்தோம்னா அதுக்கு நிகரான ஏதோ ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் சோ ரேக்கி ஆற்றலை இல்ல ஒரு குரு மூலமா, டீச்சர் மூலமா நம்ம அதை எடுக்கிறோம், ஒரு எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம ஏதாவது கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுங்கிறத வந்து ரேக்கி தீட்சை பெறுபவர்கள் நிர்ணயிக்கலாம் அல்லது அதை தீட்சை கொடுக்கிறவங்க நிர்ணயிக்கலாம். சோ ஒவ்வொரு டீச்சரும் ஆசிரியரும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப, அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப, அவங்களுக்குன்னு அவங்களுடைய பிரபஞ்ச ஆற்றல் அவங்கள எப்படி வழிகாட்டுலோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நிர்ணயிப்பாங்க. எங்க உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கணும்னு இருக்கோ அந்த டீச்சரை நீங்க பார்க்கும்போது அவங்க என்ன
என்ன விலை சொன்னாலும் அது உங்களுக்கு மலிவானதாகவோ உயர்வானதாகவோ தெரியாது. அப்போ உங்களுடைய தேவையெல்லாம் அந்த ஆற்றலை உங்களுக்கு பெறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவா மிகுதியாகும். அது எப்போ வருதோ அப்போ அதை பயன்படுத்திக்கோங்க. ரேக்கி அட்யூன்மெண்ட் எடுத்துக்கோங்க. சோ அட்யூன்மெண்ட் அதாவது நம்ம தீட்சை அப்படிங்கிறது என்ன? தீட்சை அப்படிங்கறத தமிழ்ல நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் சட்டை கழட்டுதல் அப்படின்னு மீனிங்ல சொல்லி இருப்பாங்க. சட்டை கழட்டுதல் அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய தேவையில்லாத இல்ல கழிவுகள் நிறைந்த இந்த ஒவ்வொரு உடலையும் தூய்மைப்படுத்தி அதை ரிமூவ் பண்றது. இதையே அட்யூன்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அட்யூன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆற்றல் அதாவது எனர்ஜி நிலைய பிரபஞ்ச ஆற்றலுடைய எனர்ஜிய உள்வாங்குவதற்கு அதாவது கிரகிக்கிறதுக்கு தகுந்ததா தயார்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஃப்ரீ அப்படிங்கறத எப்பவுமே ஒரு கவர்ந்திழுக்கும் பகடைக்காயாதான் பயன்படுத்தப்பட்டு வருது. அதாவது ஃப்ரீன்னு சொல்லி கொஞ்சமான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் இதுல இன்னும் அதிகமா இன்ஃபர்மேஷன் வேணும்னா பெய்டு வெர்ஷனுக்கு வாங்க, இல்ல இந்த மாதிரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சிட்டு போனோம். நம்ம என்ன பண்ணணும், சரி ஏதோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடுத்ததுல நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம். இல்ல அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம கூட போயிடலாம். சோ அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா பாதி கற்றல் தான் கிடைக்குது. எதுவுமே ஜீரோவா இருக்கிறதோ இல்ல 100 இருக்கிறதோ தான் சரியா இருக்கும். பாதி கற்றல் அப்படிங்கிறது எப்பவுமே ஆபத்தானதான் இருக்கும். அதை பத்தின விஷயங்கள் முழுமை பெறாததுனால ஒரு தெளிவா பயன்படுத்தும் வாய்ப்பு இல்லாம போகுது. அதனால முழு பலன் பெற முடியாது. இன்ஃபேக்ட் கிடைக்கக்கூடிய அந்த பாதி நாலேஜ்னால வரக்கூடிய பலன் ஜீரோவா தான் இருக்கும். அதனால நீங்க ரேக்கி கத்துக்கும் போது இது ஒரு கலை அப்படிங்கக்கூடிய விஷயமா பாருங்க. இது ஏதோ ஃப்ரீயா கிடைக்குது என்னன்னு பார்க்கலாம், சரி நம்மளால முடியலையே விட்டு போயிடலாம் அப்படிங்கிறது இல்ல. இதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு உயிர் சக்தி மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட், வரப்பிரசாதம் அப்படிங்கக்கூடிய நோக்கத்துல பாருங்க. மனிதரா பிறந்த நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு முறையில, அது ரேக்கியா இருக்கலாம், வாசியா இருக்கலாம், இல்ல பிராணசக்தி யோக முறையா இருக்கலாம், ஏதோ ஒரு முறையில நம்மளுடைய பிறப்பின் பயனை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இந்த ஏதோ ஒரு முறையில நம்மளுடைய குண்டலினி சக்தியை எழுப்பி அதனுடைய ஆற்றலை அதாவது நமது ஆற்றலை பிரபஞ்ச சக்தியை புரிந்து கொள்வதற்கு உகந்ததாக மாற்றி இந்த பிறவி கடலை கடப்போம். மீண்டும் ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.